ஐயோ, ஆம்பளை டாக்டர் இருக்காங்களா, பொம்பளை டாக்டர் இருக்காங்களா, நான் பொம்பளை டாக்டர்கிட்ட தான் போவேன், நான் ஆம்பளை தான் டாக்டர்கிட்ட தான் போவேன், இப்படி எல்லாம் பாகுபாடு பிரிக்கும் போது நோய் எப்படி போகும்? ஒரு பெண் அடுத்த பீரியட் வரத்துக்குள்ள அந்த 27 நாள் கடக்கணும், 27 நட்சத்திரத்தை கடக்கணும். அப்போ இயற்கையாக 27 நாள் கடந்த உடனே அந்த பீரியடு கழுக்கு ரத்தங்களை வெளியேற்றக்கூடிய அந்த தன்மையை அது விட்டுடுச்சுன்னா திருப்பி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போகும். அதோடைய ரத்தமானது ஒரு விதமான சிவப்புல இருந்து என்ன ஆயிடும்னாக்க, ஒரு பெண் தன்னோட சரீரத்தை எப்படி ஒரு பசு ரத்தத்தை பாலாக்கி தன் உடல்ல இருக்கிற எல்லா அங்கங்களுக்கும் அது கொடுத்து அந்த ரத்தமானது பாலாக மாறி மற்றவங்களுக்கும் பயன்படுதோ அதே போலதான். வணக்கம். அன்பான உலகெங்கும் வாழும் ஹெல்த் டாக் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன். நாம் உடலில் உள்ள பல பிணிகளை எப்படியெல்லாம் முன்னோர்கள் பார்த்துருக்காங்க, அதுக்கு என்னென்ன முறையிலெல்லாம் வழிமுறைகள் செஞ்சுருக்காங்க, இன்னும் பல விஷயங்களை நம்ம பேச இருக்கோம். அதில் மெயினாக இப்போது இந்த பிசிஓடினா என்ன, இந்த பிசிஓடி பற்றி இன்றைய நிலவரம் எப்படி மக்களிடையே அது பரவிருக்கு, அதுக்கு என்ன காரணம், அந்த காரணத்தை எப்படி எளிமையாக நம்ம சரி பண்ணலாம், அதற்கு என்னென்ன செஞ்சால் எளிமையாக நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க, நம்ம ஏன் அது மாதிரி செய்யக்கூடாது, இந்த பல கேள்விகளுக்கு பதிலாக இந்த டாபிக் உங்களுக்கு அமையும்னு நினைக்கிறேன். அதனால் அன்பு நேயர்களே, நீங்கள் இதை கவனித்து வாங்க. இதன் மூலம் உள்ள கமெண்ட்ஸை எங்களுக்கு போடுங்க. உங்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற தெளிவான கருத்துக்களை அனுபவித்து பாருங்கள், அதோட உண்மை தெரியும். ஒரு பெண் என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய வேலை செய்வாங்க. ஒரு ஆண்மகனுக்கு உள்ள தெம்பும் 10 ஆண்மகனுக்கு உள்ள தெம்பு பெண்களுக்கு இருக்குது. ஏன்னு கேட்டால், அவங்கள மாதிரி பசியோடு கிடக்க முடியாது. ஒரு தாய் சாப்பிட்ற நேரம் பார்த்து குழந்தை வரும்போது அம்மா பசிக்குதுன்னா டக்குன்னு தான் வாய்க்கு கொண்டு போன சாப்பாடை எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு, அம்மா நீ சாப்பிட்டியாம்மா, எப்போ இவன் சாப்பிட்டு முடித்தவனுக்கு எப்போ அம்மா நீ சாப்பிட்டேன்னா, சாப்பிட்டப்பா ஆனால் சந்தோஷமாக சொல்லுவாங்க. அதே ஒரு ஆண்மகனுக்கு என்ன, ஏப்பா சாப்பாடு போடுப்பா அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர, இந்தா நான் சாப்பிட்ற சாப்பாடு உனக்கு கொடு, இல்லைன்னா சொல்லிவிடுவாங்க நான் உனக்கு சாப்பிட்ற சாப்பாடை கொடுக்குறேன்னு சொல்லிடுவாங்க. வாங்குறவங்க சாப்பிட முடியுமா? அதான் தாய் அன்புக்கும் அடுத்த ஆண்மகனுக்கும் உள்ள வித்தியாசம். அதே போல தான் ஒரு பெண் தன்னோட சரீரத்தை எப்படி ஒரு பசு ரத்தத்தை பாலாக்கி தன் உடலில் இருக்கிற எல்லா அங்கங்களுக்கும் அது கொடுத்து அந்த இரத்தமானது பாலாக மாறி மற்றவங்களுக்கும் பயன்படுதோ அதே போல தான் ஒரு தான தர்மத்தில் சிறந்த ஒரு தாய் தன்னோட உடலை கூட பார்க்காத மற்றவங்களுக்காக உழைக்கும்போது, சரியான முறையில் சாப்பிடாதனாலும், சரியான முறையில் அந்த உணவை புரிஞ்சு இல்லை பசிச்ச நேரத்தில் சாப்பிடாது இருப்பதாலும், மேலும் எப்போ பார்த்தாலும் சிந்தனை, எப்போ பார்த்தாலும் குடும்ப கவலை, இல்லை கணவனை பற்றி கவலை, ஏதோ மற்றொரு கவலை இருந்து கொண்டு உடம்பை சூடாக்கிக்கிட்டே இருக்கும். அப்படி அந்த சூடான இரத்தத்தில் கரு உற்பத்தி ஆகாதுன்றது டாக்டருடைய அனுபவ கருத்துக்களாக சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 2 பேருக்கு நீண்ட நாளாக குழந்தையே இல்லைன்னு சொல்லும்போது, ஏம்மா நீங்கள் டென்ஷனாக இருப்பீங்களா எப்போ பார்த்தாலும் ஆன்னு கேட்பாங்க நாடியை பார்த்துட்டு. ஏன்னு கேட்டால், அந்த டெம்பரேச்சருடைய மாற்றங்கள் வரும்போது கரு சீக்கிரத்தில் உருவாகாது. மேலும் பிட்யூட்டின் சுரப்பி பீனியல் சுரப்பிலிருந்து அண்ட சராசரத்திலிருந்து வரக்கூடிய அந்த உணர்வுகளிலிருந்து முதுகு தண்டுவடத்தின் மூலமாக அது இயங்கும்போது தான் உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதுக்கு பூர்வ புண்ணியானாம் லிக்கியத சுபஸ்திரிக்கான்னு சொல்கிற பத்திரிக்கை அந்த பஞ்சாங்க ஜாதகத்தை எழுதும்போது பூர்வ புண்ணியன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம், அதுதான் புத்திரஸ்தானம். அப்போ இந்த புத்திரஸ்தானம் என்ற கற்ப பையானது எப்படி இருக்குன்னா மிக மென்மையானதாக இருக்கும். அப்படி அந்த மென்மையாக இருக்கிறதுல நான் உண்மையாக இருக்கிறேன், நான் உண்மையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு எப்பெல்லாம் தன்னுடைய உணர்வுகளை வெளியேற்றணும்னு நினைக்கிற நேரத்தில்
இவங்க பொறுத்து பொறுத்து ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க. அவங்க என்னன்னு கேட்டா, உள் உணர்வு அவங்களுக்கு சொல்லும். வயிறு அடிவயிறு வலிக்குது, புரட்டுது, உள்ளுக்குள்ள ஏதோ தண்ணி தாகம் அடிக்குது. இந்த உள் உணர்வு அவங்களுக்கு சொல்லும். சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டாங்க. டைம் ஆயிடும், மெசேஜ் வர்றதுக்கு கட் ஆயிடும், எங்கே போனேன்னு கேட்பாங்க. இந்த சமூக ரீதியான வேலை செய்கிற இடத்த பொறுத்து பல பிரச்சனைகள அங்கே நியாயமா பேசுவீங்க. ஆனால் உன் உடலானது கெட்டுப்போகும். அந்த உடல் கெட்டுப் போயி, அழுக்கு ரத்தத்திலிருந்து வரக்கூடிய அந்த அந்த கரு நீல நிறத்தில சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு சிவப்பா இருக்கும், சில பேரு திட்டு திட்டா இருக்கும், சில பேருக்கு ப்ரவுன் கலர்ல இருக்கும். அப்படி வரக்கூடிய அந்த இரத்தமானது, ஒழுக்கானது என்ன பண்ணுவாங்கன்னா, அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விஷயத்த பொறுத்தவரையும் ஒரு 3 நாள் வீட்ட விட்டு தூரத்தில வையின்றாங்க. மொத்தம் 30 நாள்ல 3 நாள் ஒதுக்குனா மீதி என்ன 27 நாள். 27 நாள் ஏன் ஒதுக்குறாங்க? 27 நட்சத்திரத்தோட பேர் தான் 27 நாள். ஒரு பெண் அடுத்த பீரியட் வரத்துக்குள்ள அந்த 27 நாள் கடக்கணும். 27 நட்சத்திரத்த கடக்கணும். அப்போ நீங்க குறிப்பிட்ட ஒருத்தர் பீரியட கணக்கு பண்ணி நோட் பண்ணி பாருங்க. அது ஒரு நாள், ஒரு கிழமையிலயும், ஒரு நட்சத்திரத்திலயும் பீரியட் ஆகும். அடுத்த பீரியட் வரும்போது பார்த்தீங்கன்னா, அதே மாரி நட்சத்திரத்தில தான் வரும். இது முன்ன பின்ன மாறுதுன்னா, அந்த வம்சாவழியில சில மாற்றங்கள் ஏற்படுது. இவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல மாற்றங்கள் வருது. அவங்க வசிக்கிற இடத்த பொறுத்து மாற்றங்கள் வருது. இதெல்லாம் நம்ம உணர முடியும். நம்ம பொறுத்தவரையும் எப்படி இருக்கிறோம்னா, எல்லா நேரத்திலயும் ஒரு கணவன் மனைவின்னா, அவங்கள்ட்ட ஒருத்தர ஒருத்தர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த எதிர்பார்ப்பு சரியா கிடைக்கலன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவம் வந்துகிட்டே இருக்குது. இந்த கோவத்தின் மூலமாக பாதிக்கப்படுவதுன்னா, நம்ம ரத்தம் தான். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ரத்தம் பாதிக்கப்படுவது நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது. நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது, அதுக்குள்ள என்னன்னா பல சம்பவங்கள் நடக்குது. அதுல ஒண்ணு தான் இந்த பிசிஓடியும். இதுல என்னன்னு கேட்டா, கருமுட்டை உருவாகி, அதுவே வெடிச்சு அதுக்குள்ளே தங்கிரும். அப்போ அவங்களுக்கு என்ன சிம்ப்டம் காட்டும்னா, எப்ப பார்த்தாலும் சில பேர பாருங்க, "ஓவ், ஓவ்ன்னு" ஏப்பம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. கெஸ் அப்படியே வெளியில ஒடியாரும். அது ரொம்ப கொடுமையா இருக்கும். அத அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். பார்த்தா சத்தம் போடுற மாரி இருக்கும். ஆனா, அது அந்த வாயு சத்தம் அவங்களுக்கு ரொம்ப வயிற புரட்டி அடிச்சுட்டு வெளில ஒடியாரும். ஆகையினால எப்பொழுதும் சில பொருள்கள்லாம் கழிவுப் பொருள்கள் கழிவு பாதையின் வழியாக வெளியேற வேண்டும். அது மீறி வெளியேறும் பொழுது மத்த பாகங்களும் பாதிக்கப்படும். அதனால சமூகத்தில் இருக்கிற சில கூச்சப்படுகின்ற எண்ணத்தினால சில இடங்கள்ல சொல்ல முடியாத அவங்க மூடி மறைச்சு வாழ்வாங்க. அது மூடி மறைச்சு வாழ்வதன் காரணத்தால் என்ன வெளிப்படும்னா, நோய் தான் வெளிப்படும். அது குறிப்பிட்ட நாள்ல வராது, குறிப்பிட்ட மாதத்துல வராது, குறிப்பிட்ட மாதங்கள் தள்ளி கடந்து போயிட்டே இருக்கும். அதனால உடலானது பாதிப்புக்கு ஏற்படும். இயற்கையாக 27 நாள் கடந்த உடனே அந்த பீரியடு கழுக்கு ரத்தங்களை வெளியேற்றக்கூடிய அந்த தன்மையை அது விட்டுடுச்சுன்னா, திருப்பி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போகும். அதோடைய ரத்தமானது ஒரு விதமான சிவப்புலேருந்து என்ன ஆயிடும்னாக்க, நீத்த ரத்தமாகும், இல்ல கட்டி பிடிச்ச ரத்தமாகும். அது கருப்பு கருப்பா திட்டு திட்டா போகும். அதுக்குள்ள அது வெளியேறதுக்குள்ள பாதி வெளியேறும், பாதி வெளியேறாத இருக்கும். அதனால பல பிரச்சனைகளை அந்த தாயுள்ளம் படைத்த தாய்மார்கள் அத பொறுத்துக்கிறதுக்கு, அதுக்கு தான் அவங்களெல்லாம் தெய்வமா வழிபட்டோம். ஏன்னு கேட்டா, மகாகாளி என்பது ஆக்ரோஷமா ஆகுறது எப்போன்னு கேட்டா, அதர்மங்கள் உள்ளே வரும்போது தர்மம் செழிக்கும். அதுக்காக அவதாரம் எடுப்பா காளின்றாங்கல்ல, அதே மாரி தான் காளியின் ரூபமாக தான் உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் என்னன்னா வெளியேறணும். அது 27 நாள்ல வெளியேறணும். அதுதான் அதுக்கு முறை. அத மீறிடுச்சுன்னா, உள்ள உபாதைகளாக உடல் நோயாக மாறி, அது பிரச்சனையாக தருகிறது. டாக்டர்ட்ட போகும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, சில மருந்துகளை கொடுத்து அவங்க சரி பண்ணுவாங்க. நாங்க வர்ம கலையின் மூலமாக வேறு விதமாக உடல்ல இருக்க சில அதுக்குன்னு சில ம் அ பாயிண்ட்ஸுங்கள்லாம் இருக்கு. அந்த பாயிண்ட்ஸில அந்த வர்ம புள்ளிகள நாங்க இயக்கும்போது, பெரும்பாலும் இப்போ அதிகாலத்துல எல்லாம் அப்படிதான். கடவுள் மாரி, தெய்வம் மாரி டாக்டருங்கள மதிப்பாங்க. அதனால வயசானவங்களா இருப்பாங்க. அவங்கள்ட்ட போம்போது விளக்கங்கள சொல்லுவாங்க. போய் பிரச்சனைய சொன்னா அவங்க எல்லாம் சரி பண்ணி விடுவாங்க. அதுவரையும் சரியாச்சா? அவங்களுக்கு நோயின்னு போவாங்க. வெளியில வரும்போது நோய் இருக்கா? இல்லையான்னு அதான் சொல்லுவாங்க. இப்ப ஐயோ! ஆம்பள டாக்டர் இருக்காங்களா? பொம்பள டாக்டர் இருக்காங்களா? நான் பொம்பள டாக்டர்ட்ட தான் போவேன். நான் ஆம்பள தான் டாக்டர்ட்ட தான் போவேன்.
இப்படியெல்லாம் பாகுபாடு பிரிக்கும்போது நோய் எப்படி போகும்? நோய் போவதென்றால் மருத்துவம் என்பது அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு உடலை இன்னொருத்தர் தொடவே முடியாது. அப்படி இயற்கையாகவே அமைச்சிருக்கு. உன் கர்மாவின் பிரகாரம் அதுக்குள்ள நபர் உன்னை தொடணும்னு இருந்தால் யாரும் தடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் கூட இன்று ஒரு சிறு மாற்றங்கள் கூட உண்டு. இறைவன் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டா, எல்லாத்தையும் அனுபவின்னு சொன்னா, எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நீ தயாரா இருந்தாலும், அங்க இறைவனே ஒதுங்கி போற அளவுக்கு உனக்குன்னு ஒரு இஷ்டம்னு வச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டா, அந்த கர்ம வினைக்கு அந்த இறைவன்னா கொஞ்சம் ஒதுங்கி நிப்பான். அப்போ ஒதுங்கும்போது, அப்ப நீ என்ன பண்ணிடுவ, உன் இஷ்டன்னு சொல்லி உள்ள விட்டுருவ கஷ்டத்த. அந்த கஷ்டம் உள்ள வந்த பிறகு உன் இஷ்டம் பெருசாகி, உனக்கு தொல்லை தொந்தரவா மாறிடும். அப்படி அந்த தொல்லை தொந்தரவு வரும்போது, ஜாதகத்துல வந்து நின்னு என்ன கேட்பீங்க, ஐயா இந்த பிரச்சனை எங்கேருந்து வந்தது? எங்கேருந்து வந்தது? உனக்கு கொஞ்சம் வாய்ப்பு குடுத்தா, அத மிஸ்யூஸ் பண்ணதுனால உனக்கு பிரச்சனையா போச்சு. அத உணரும் சக்தி படைத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உள்வுணர்வோடு சரியான முறையில, நம்ம இந்த காய்கறி சாப்பிடணும், என்னென்ன காய்கறி சாப்பிடக்கூடாது, இது நமக்கு ஒத்துக்கலன்னு தெரியும். சில பேர் பரங்கிக்காய் சாப்பிட்டா ஒத்துக்காது. சில பேருக்கு பூசணிக்காய் சாப்பிட்டா ஒத்துக்காது. இதில பூசணின்னா வெள்ளை பூசணி, மஞ்ச பூசணின்னு சொல்றாங்க. அந்த ஊருக்கு தகுந்த மாரி ஒரு பொருளோட பெயர் மாறுது. அப்படி இருக்கும்போது ஒரு வைத்தியர் ஒரு ம ப ம பரங்கிக்காய் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அது வெள்ளை பூசணியா, மஞ்ச பூசணியான்னு கேட்பாங்க. பரங்கிக்காய மஞ்ச பூசணின்னுவாங்க. வெள்ளையா இருக்கிறத பூசணின்னு சொல்லுவாங்க. இது மாரி சொல் வழக்கின் மூலமாக கூட ஒரு உபாயம் சொல்லுகிறத ரொம்ப கவனமாக எடுத்துட்டு போணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பிசிஓடி பிரச்சனை என்பது அந்த கருமுட்டை தெறிப்பதும், உள்ள வாய்வுகள் அதிகமா சூழ்வதும், அதில வந்து அழுக்குகள் இருப்பதும், அதில் பூச்சி இருப்பதும், அது விட்டு விட்டு அம் வெளியேறுவதும், இப்படி 6 வகையான பிரச்சனை அந்த கர்ப்பப்பையில் நடக்குது. அந்த 6 வகையான பிரச்சனை தான் 6 படை வீடுன்னு சொல்லுவாங்க. அதற்கு முருகன போய் கும்பிடு, நேரா மலை ஏறு, இல்ல அதுக்கு அங்க பிரதட்சணை பண்ணு, இல்ல அலகு குத்து, இல்ல விரதம் எடு, வெள்ளி செவ்வாய் விரதம் எடு. இப்படிலாம் பரிகாரமா அந்த காலத்துல சொன்னாங்க. இந்த காலத்துல என்னன்னாக்க, விரதமாவது அதனால சரியாயிடுமா? 1000 கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீ கேட்டாலும் சரி, கேட்கலனாலும் சரி. உனக்கு வந்த தொல்லையை நீ தான் அனுபவிக்க போற. ஆனால் அந்த இடத்துல மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 அந்த காரணத்துல புத்தி இருந்தா புத்தி உள்ள புள்ள பொழைச்சுக்கொண்டு இருக்கும். மனம் இருந்தால் மார்க்கம் இல்லை என்று சொல்லுவாங்க. மனசளவுல நீ நல்லா இருந்தேன்னா, என் பிரச்சனைய எப்படி தீர்க்கிறதுன்னு ஓடியாந்துருவேன். அந்த மனச பக்குவப்படுத்துவதில தான் இருக்குது. இல்லன்னா அகங்காரம் வந்து சூழ்ந்த பிறகு எது சரி, எது தப்புன்னு தெரியாதனால உனக்கு பிரச்சனைகள் பலவிதமாக வரும். அப்ப பலவிதமாக வரும்போது, உன்னோட கால கடமையும் உன்னை நெருக்கும். எல்லாம் உன்னை சூழ்ந்துக்கும்போது, உடலை சராசரியாக கூட பராமரிக்காமல் விட்டு விடுவாய். குடும்ப தொல்லை, குடும்ப சூழ்நிலை, அது குழந்தைங்களோட தொல்லை, இல்ல குழந்தைங்களுடைய சூழ்நிலை, இவையெல்லாம் உனக்கு மனக்கவலையாக மாறி, கவலை என்பதே நோய்க்கு வழிவகுக்கிற மருந்து. அதுக்கு அந்த வழிவகுத்துரும் அது. அதுக்கு மருந்து என்னன்னா, கவலையிலிருந்து நீங்க விடுபடணும். அப்படி கவலையிலேருந்து விடுபடுவதற்குன்னா, ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும். ஆரோக்கியமான உணவு வேணும். ஆரோக்கியமா ஒருவருக்கு ஒரு அன்போடு பேச வேண்டும். அன்பின் மூலமாக உங்களுடைய எண்ணங்களை பரிமாறினால், உங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். காலத்தை மதித்து, காலத்துக்கு தகுந்த மாரி என்ன தேவையோ அதை எடுத்துக்கணும். இது பிடிக்கும், இது பிடிக்காதுன்னுலாம் ஒதுக்கக்கூடாது. சூழ்நிலைக்கு தகுந்த மாரி எந்த ஊருக்கு போறோமோ, அந்த ஊருக்கு தகுந்த மாரி நம்ம சொல்லுவோம். வடநாட்டு போறவங்கள கேட்டா, "இட்லி சாம்பார் வேணுமாண்ணா?" இட்லி சாம்பார் சாப்பிட்டா தான் தென்னாட்டுக்காரவங்கன்னு அவங்க நினைப்பாங்க. இவங்களும் விடமாட்டாங்க. எனக்கு இட்லி சாம்பார் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆனா, வடநாட்டுல இருக்கிற தட்பவெட்ப நிலைமைக்கு தகுந்த மாரி அங்க கோதுமை சாப்பிடணும். அங்க சாப்பிட்டா அது ஒத்துக்கும். இங்க சாப்பிட்டா அது ஒத்துக்காது. இது ஹீட்டான பகுதி. அதுவும் ஹீட்டான பகுதியா இருந்தாலும் அது குளிர்ச்சியில உள்ள ஹீட்டு. இது ஒரே வெப்பத்தால் உள்ள ஹீட்டு. அது மாரி உணவு முறைகளை பொறுத்து, நம்மளுடைய உடல் வாகை பொறுத்து, நம்ம மனோநிலையை பொறுத்து, நம் உடலானது பாதிப்பதும், பாதிக்காதது இருப்பதும் அவங்கவங்களுடைய சூழ்நிலையில இருக்கு. ஆகையினால் இந்த பிசிஓடிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. பிரச்சனையாக மாறுவதற்கு என்ன காரணம்? நாம் தான் அதற்கு காரணம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். சில நேரங்கள்ல சில பேருக்கு நடுக்கமா வரும். சில பேர் வந்து சொல்லுவாங்க, தலை சுத்துதுன்னுவாங்க. சில பேருக்கு ஒத்த தலைவலி வருதுன்னுவாங்க. ஒருத்தவங்களுக்கு தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தவங்க முதுகு வலி வலிக்குதுன்னுவாங்க.
ஒருத்தவங்க கெண்டை கால் வலிக்குதுன்னுவாங்க. ஒருத்தவங்களுக்கு தொடையிலேருந்து கால் வரையும் அப்படியே விறுவிறுவிறுன்னு ஏறும். இதெல்லாம் இந்த பிசிஓடிய சிம்ப்டம் என்பதை புரிந்து கொண்டு, நீங்கள் உங்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த டிவியின் மூலமாக தெரிந்து கொண்டதை கண்டு, உணர்ந்து, அதை கமெண்ட்ஸ்ல போட்டு, எங்களையும் உற்சாகப்படுத்தி, உங்களையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு, உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்த யோகி பேரம்பளவாணன்.